Okay, so Nirmal, welcome to the Hall of Fame. And yes, you can introduce yourself and you can share what is the result that you achieved and how it happened to go for a Nirmal. Hi sir. Yes. Myself Nirmal. ஸோ நான் வந்து இந்த கம்யூனிட்டியில் ஃபெப்ரவரி ஜாயின் பண்ணியிருந்தேன். இந்த இயர் ஃபெப்ரவரி Q1 ஹேக்கத்தானில் ஜாயின் பண்ணியிருந்தேன். Like, what is the result that you achieved before we get into details? நான் வந்து இப்போ ஒரு நியூ ஜாப் கிடைச்சிருக்கு 32% ஹைக்கோட. ஆல்ரெடி நான் வாங்குற எக்ஸிஸ்டிங் சேலரியிலேருந்து. அதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட் இங்கே. Very good. Yes, now you can continue. Yes. ஸோ அதான் ஃபெப்ரவரியில் ஜாயின் பண்ணியிருந்தேன் நான். ஸோ ஜாயின் பண்ணும்போது நான் எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு கொஞ்சம். நம்ம வந்து நம்ம ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் வெபினாரில். அதே மாதிரி அந்த வெபினாரை நான் இது பண்ணதும் எனக்கு ஜஸ்ட் 1 or 2 டைம்ஸ் தான் அந்த ஒரு ரீல்ஸ்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ எதுலையோ சரியா ஞாபகம் இல்லை. பார்த்தப்போயே ஓகே இது நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். அதே மாதிரி மெயின் திங் வந்து தமிழில் வந்து. ஸோ இதே மாதிரி டாபிக்ஸோட நிறைய நான் இதில் பார்த்துருக்கேன். பட் வேற லாங்குவேஜில் இங்கிலீஷில் ஒரு ஹிந்தி அந்த மாதிரி இதில் வரும். நம்மளுக்கு தமிழில் வந்தப்போ இது வந்து கனெக்ட் ஆச்சு ரொம்ப. ஸோ அதனால கண்டிப்பாக இதை வந்து நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டேன். வெபினாரும் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே நம்ம இவங்க என்ன சொல்கிறாங்க அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நான் ஜாயின் பண்ண அந்த வீக்லேயே வந்து ஒரு இதே மாதிரி ஒரு ஹால் ஆஃப் ஃபேம் மெம்பர் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவரு சொன்ன ஸ்டோரியை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அப்போ நம்மளுக்கும் இதில் வந்து ஒரு நல்லாவே ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்பி ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து என்ன எல்லா கிளாஸும் மெயினாக வந்து லைவ்ல அட்டன் பண்ணிடுவேன். வெரி குட். நம்ம வந்து ரெக்கார்டிங் இருக்குன்னு நினைச்சாலும் நம்ம அதை வந்து ப்ராப்பரா போக மாட்டோம், இது பண்ண மாட்டோம். அதே மாதிரி லைவ்ல அட்டன் பண்றப்போ ஒரு பெனிஃபிட் என்னன்னா டக்குன்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வருதுன்னா அப்படியே கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். இல்ல லைவ்லயும் வந்து இன்னர் சர்க்கிள் லைவ்லயும் நம்ம வீடியோல வந்து கேட்க முடியும். ஸோ அது பர்பஸ் தாண்டியே மெயினா வந்து லைவ்ல அட்டன் பண்றதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி பண்ணிடுவேன் மோஸ்ட்லி. எதுவுமே மிஸ் பண்ண ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எதுவுமே லைவ் எது கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் லைவ் மிஸ் பண்ணது கிடையாது. அதுதான் சக்சஸ் காரணமே பாத்தீங்கன்னா அதுதான். யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி கெட்டிங் டச்லயே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா யூ நோ எக்ஸாக்ட்லி வாட் டு டு. குட் நிர்மல், அப்ரிஷியேட் தட். ஸோ அதே மாதிரி என்னோட ஃபெசிலிட்டேட்டரும் வந்து எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாரு, மணிகண்டன் அவரு. நிறைய கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் செல்ஃப் டவுட்ஸ் இருக்கிறப்போ அவர்கிட்ட தனியாக கனெக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசுறப்போ கண்டிப்பா அவரும் நல்லாவே சப்போர்ட் பண்ணி பூஸ்டப் பண்ணி கொடுத்தாரு. அந்த நம்மளுடைய கோர்ஸ் முடிக்கிற அந்த ப்ராசஸ்லயுமே நல்லாவே சப்போர்ட் பண்ணாரு. அதுவும் ஒரு விஷயம் நல்லா இது பண்ணது. அதுக்கப்புறம் நான் வந்து நடுவுலயே ஹேக்கத்தான் போயிட்டு இருக்கப்பயே நடுவில் ஒரு 2-3 டைம் கேட்டிருப்பேன் எனக்கு வந்து கால்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி அந்த குணாலோட வீடியோ நீங்க பார்க்க சொன்ன பிறகு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை அந்த அப்டேட்ஸ் டாக்கரியில கொஞ்சம் அப்டேட்ஸ் அதெல்லாம் பண்ண பிறகு கால்ஸ் வர ஆரம்பிச்சு. ஃப்ரீக்வெண்டா கால்ஸ் வந்துடும். வீக்லி ஒரு 4-5 கால்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி கால்ஸ் வர ஆரம்பிச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் இன்டர்வியூலாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த சாட் ஜிபிடியோட நீங்க சொன்ன அந்த சாட் ஜிபிடி இதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நம்ம போகும்போது எப்படி நம்ம என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் பண்ணலாம் அப்படின்றத அதுவே ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிடும். என்ன கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி அதுக்கு எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போட்டாலே அதுவே ஒரு செட் ஆஃப் இது கொடுத்துரும். எப்படி வந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, இதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு சில கால்ஸ் வந்து நம்ம போன்லேயே இன்டர்வியூ பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அதுக்கப்புறம் கால் பண்றேன்னு சொல்லுவாங்க. நம்ம அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். கால் பண்ணிட்டு அட்டன் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே விடாம கால் பண்ணி கேட்பேன் என்ன ஃபீட்பேக், ஓகே இல்ல இது சம்திங் வாட் எவர் இது. ஸோ அதை வந்து ஃபீட்பேக் கண்டிப்பா கேட்டு வச்சுப்பேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஏப்ரல்ல ஒரு கால் வந்துச்சு. கேட்டுட்டு என்ன ஜஸ்ட் ஒரு ஹெச்ஆர் வந்து ஜஸ்ட் பேசிக்கா நீங்க எவ்வளவு வருஷம் ஒர்க் பண்றீங்க, என்ன ரோல்ல இருக்கீங்க, சும்மா ஒரு 2 கீ ஸ்கில்ஸ் பத்தி கேட்டுட்டு உங்க ப்ரொஃபைல் மட்டும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு கால் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அட்டன் பண்ணேன். நீங்க ஒரு விஷயம் முன்னாடி சொல்லிருக்கீங்க, ஒரு இன்டர்வியூ உங்களை கூப்பிடுறாங்கனாலே ஆல்மோஸ்ட் அவங்க உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி. அது வந்து நான் ரியலைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து கூப்பிட்டுட்டாங்க, உள்ள போனோம். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் இருந்துச்சு. டெக்னிக்கல் ரவுண்ட்ல ஜென்ரலா கேட்டாங்க உங்க பேசிக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, உங்களுடைய பிரைமரி ரோல் என்ன, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்ன, அந்த மாதிரி ஜஸ்ட் கேட்டாங்க. கேட்டுட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ரவுண்டு முடிஞ்சுச்சு.
நானும் ஒரு சில கேள்வி கேட்டேன், எப்படி இங்க வந்து ஜாப் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன். டெக்னிக்கலா அவங்கள்ட்ட ரொம்ப இது பண்ணல, ஜாப் ரிலேட்டடா ரோல் ரிலேட்டடா எப்படி இருக்கும்னு மட்டும் கேட்டேன். அவங்க அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஓகேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு, ஹெச்ஆர் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹெச்ஆரும் கிட்ட அவங்கள்ட்ட பேசிட்டு அதே மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க, நம்ம வந்து அவங்க கேட்ட கொஷின்ஸ் கேட்டு முடிச்சுட்டு நம்ம கிட்ட எதனா கொஸ்டின்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்கன்றப்ப நம்ம ஜஸ்ட் அப்படியே வந்துடக்கூடாது, அது என்ன எதுன்னு சொல்லிட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்ன கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்குறப்போ அவங்கள்ட்டையும் வந்து உங்க கம்பெனி கல்ச்சர்லாம் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கேட்குறப்போ அவங்களும் கொஞ்சம் என்கேஜ் ஆகி ஆன்சர் பண்ணாங்க. அது விஷயம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அதுவும் இன்டர்வியூ ரவுண்ட் ஹெச்ஆர் ரவுண்டையும் ஓகே கிளியர் பண்ணிட்ட பிறகு அவங்க டேரக்டா ஆல்மோஸ்ட் செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து நீங்க இமீடியட்டா, நான் வந்து ஃப்ரைடே அட்டென்ட் பண்ணியிருந்தேன், நீங்க சண்டேவே வந்து மெடிக்கல் போயிட்டு கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியே அது நீங்க எப்படி சொல்லிட்டு நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்டா இருந்துச்சு. அப்படிதான் ஓப்பனா சொல்றேன், அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. வெரி குட். நீங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, வேற கம்பெனில இருந்து இதுக்கு போனீங்களா இல்ல வந்துட்டு ஜாப் இல்லாம இருந்து இதுக்கு போனீங்களா? இல்ல, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்க வந்து கம்பெனி என்ன ஆச்சுன்னா, நான் அங்க ஒர்க் பண்ற அந்த பர்டிகுலர் டிவிஷன் வந்து கொஞ்சம் லாஸ் மேக்கிங்ல இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு பெரிய பிளான்ட்டோட மர்ச் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஆர்கனைசேஷன்ல டிசைட் பண்ணிட்டாங்க. ஓகே, காட் இட். அன்ஈஸி ஆயிடுச்சு. ஸோ அங்க போனா எப்படி இருக்கும், அங்க ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருந்து நம்ம அங்க போறப்போ என்ன ஆகும் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து எதுவும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, எதுவும் பண்ணல, எந்த ஒரு டிசிஷனும் சொல்லல அவங்க. ஸோ பட் நம்ம அங்க போன பிறகு ஆல்ரெடி அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களோட சூப்பர் பாஸ் வந்து அவர் முன்னாடி இது போயிட்டாரு. அவர் வந்து இந்த பிளான்ட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணக்கூடாது, வச்சிருக்கணுன்ற மாதிரி கொஞ்சம் இது பண்ணாரு. பட் அது அவரால் முடியல. ஸோ அவர் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் என்னோட இமீடியட் பாஸ் இங்கே எங்களோட பிளான்டா இருக்கிறவரும் அவரையும் வந்துட்டு பிளான்ட் அங்கே போகும்போது அவரையும் வேற இதுல மாத்திடுவோம்ட்டாங்க. ஏன்னா அங்கே ஆல்ரெடி எங்க போகுதோ அந்த இடத்துல ஆல்ரெடி வேற ஒரு பர்சன் இருக்காரு பாஸா. ஸோ இவரை வேற பிளான்ட்ல நாங்க சேஞ்ச் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா போயிடுச்சு, அங்க போனா எப்படி இருக்கும். அந்த பர்சனை பத்தியும் தெரியும் நம்மளுக்கு ஆல்ரெடி, ஒரே கம்பெனின்றதுனால எப்படி இருக்கும்ன்றது தெரியும். ஆமா. ஓகே, நோட்டீஸ் பீரியட் அந்த மாதிரிலாம் எதுவும் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணல நீங்க? அக்செப்ட் பண்ணிட்டாங்க சார். 90 days நோட்டீஸ் பீரியட் இருந்துச்சு. ஹெச்ஆர் கிட்ட பேசும்போதே வந்து 45 daysல வர முடியும் சார், பட் எனக்கு இந்த மாதிரி நான் வந்து எங்க கம்பெனில வந்து பே பண்ணிட்டு ரிலீவ் ஆகணும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன், அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. 90 days வந்து மேண்டேட்டரி. பட் நான் இப்போ ஏர்லியரா போனேன்னா என் பாஸ் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா நான் வந்து பேலன்ஸ் ஹெச்ஆர் கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நான் எவ்வளவு ஏர்லியா போறேனோ அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் பண்ணிட்டு போயிடும். அந்த எனக்கு கொஞ்சம் லேட் ஆனது இந்த சேலரி நெகோசியேஷன்லாம் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் 32% கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து நான் ஒன்னே ஒன்று தான் கேட்டேன். நான் வந்து 12.5 கேட்டிருந்தேன். அவங்க வந்து 11.6 சொல்லியிருந்தேன். அதுதான் நான் வாங்குறது வந்து 8.8 நான் வாங்கிட்டு இருக்கேன். 32% வந்து 11.6. நான் 12.5 வந்து கேட்டிருந்தேன். அவங்க வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது எங்களோட கம்பெனில பெஸ்ட்டா இதெல்லாம் ஆஃபர் பண்ண முடியும். சரி, நீங்க ஏன் அந்த நம்பர்லயே வந்து கான்ஸ்டன்டா கேக்குறீங்க அப்படின்னும்போது நான் என் சைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த டைம்ல வந்து எங்களுக்கு அப்ரைசல் லெட்டர் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணேன். லாஸ்ட் டைம் வந்து எனக்கு 12% என்னோட கம்பெனில அப்ரைசல் போட்டிருந்தேன். ஸோ நான் அதை வந்து அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். லாஸ்ட் டைம் எனக்கு வந்து 12% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டைம் வந்து கண்டிப்பா நான் ஒரு மினிமம் 10% அது வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதே மாதிரி இன்னொரு ரீசன் வந்து நீங்க 45 daysல என்ன வரணும்னு சொல்றீங்க. 45 daysல நான் வரணும்ன்றப்போ நான் என் கம்பெனிக்கு பே அவுட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கும் வந்து இவ்வளவு ஒரு அமௌண்ட் ஆகும், மேட்ச் பண்ற மாதிரி தான் நான் இந்த அமௌண்ட் கேட்கறேன் அப்படின்றப்போ அவர் என்ன சொன்னாரு, ஓகே சார் நீங்க சொல்றது கரெக்ட். ஸோ நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நான் வந்து டைம் தரேன், நான் வந்து ஒரு 75 days நான் உங்களுக்கு தரேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க உங்க கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஹெச்ஆர் சைட்ல. ஸோ அது ஓகே, அந்த பாயிண்ட் கொடுக்கும்போது எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பே பண்றது கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்றதுனால அதை அக்செப்ட் பண்ணிட்டு நான் அப்படியே. வெரி குட் நிர்மல். ஸோ வாட் இஸ் த டாப் 3 things that you learned from here that has helped you to achieve results? Top 3 ஃபர்ஸ்ட் வந்து அந்த how you do anything அந்த ஒரு வேர்டு
ஸோ அதுதான் நம்ம ஒரு டீவியேட் ஆகும்போது கொஞ்சம் அதை இழுத்து பிடிக்கிற ஒரு வார்த்தையா அது இருக்கும். மெயினா அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி நெட்வொர்க்கிங். ஸோ இங்க வந்துட்டு இன்னொரு விஷயம் நான் கத்துக்கிட்டு என்னதுன்னா நெட்வொர்க்கிங் பண்ணணும். நம்ம முதல்ல வந்து அப்படியே கொஞ்சம் ரிசர்வ்டா ரொம்ப இதுவா இருப்பேன். இப்போ கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி நம்ம ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவோம். நேர்ல இருந்தாங்கன்னா சும்மா என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க. அதே மாதிரி இதுல கொஞ்சம் ஆக்டிவா பண்ணுவேன். ஏன்னா அதுல நம்ம லிங்க்டின் அந்த மாதிரி இதுலன்னா கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்காது. ஸோ அதுல ஜஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து சும்மா ஒரு ஹாய் என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு இது கேட்டேன். மெயினா ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சது ஜாப் தேடுறதுக்காண்டி. ஸோ இப்போ அப்படியே அது வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து ஃபோக்கஸ் இருக்கணும். தேர்ட் பாயிண்ட் நெட்வொர்க்கிங். ரெண்டாவது தேர்ட் வந்து ஃபோக்கஸ். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து பண்றப்போ ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். நம்ம கோல் கார்டாகட்டும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம எங்க போறோன்றதுக்கு உண்டான டைரக்ஷன் வந்து கரெக்டா பாயிண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த விஷயம். அமேசிங். என்னோட கோல் கார்டுல ஆக்சுவலா நான் எழுதி வச்சிருந்தேன். வந்துட்டு மந்த்லி சேலரி வந்து எவ்வளவு ஏர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லி 85,000 வந்து நான் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி என்னோட கோல் கார்டு இல்ல இப்ப எக்ஸ்ட்ரா வேற இடத்துல இருக்கேன். நான் வீட்டுல இருக்கு கோல் கார்டு. நான் வந்து எழுதி வச்சிருந்தேன். அந்த கரெக்டா அந்த இதுவே வந்து அச்சீவ் ஆயிடுச்சு எனக்கு. நான் எய்ம் பண்ண இதுவே வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நான் டேட் அச்சீவ் பண்ண வேண்டிய டேட் வந்து தள்ளி தான் எழுதி வச்சிருந்தேன். ஆனா அது எனக்கு வந்து முன்னாடியே அச்சீவ் ஆயிடுச்சு. Yeah. Sometimes it happens earlier, sometimes it happens late. That's completely okay. Yeah, amazing. Good, Nirmal. So looking forward to give you the award on stage in the upcoming event. We'll update you on that, and we'll take a snap. Yeah. Okay. So we'll take a snap. Amazing. I'll share this, and you can share your LinkedIn profile in the comment box, chat box, so that people can reach out to you if they want to clarify anything with you. Yeah. Okay. Sure. Okay. So excellent. Thank you so much, Nirmal.